நைட்டு தூங்கும்போதே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். நேற்று க்ளீன் பண்ணவே இல்லையா, அதை அப்படி அப்படியே கிடந்தது. காலையில் எழுந்திரிச்சு அம்புட்டையும் க்ளீன் பண்ணிட்டு நைட்டு வச்சா சாம்பார் லைட்டாக ஹீட் பண்ணியாச்சு. அப்படியே மதியத்துக்கு சாப்பாடும் ஒன் சைடு அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி தோசை தான் காலையில். எப்போதும் மாதிரி மாவு நல்லா புச்சு புச்சுன்னு பொங்கி இருந்தது. இட்லி செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் எனக்கு இட்லியை விட தோசை தான் ரொம்ப ஈஸி அப்படின்றது, வேலையும் கம்மி அப்படின்னு மாவு இல்லாமல் ரெடி பண்ணிட்டு தக்காளி சட்னி வச்சாச்சு. ஏன்னா செல்வா சட்னி வச்சுருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்பான். அதனால் ஒரு மாதம் ஆச்சா தோசைகளில் தோசை ஊற்றி வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஊற்றும் போது நல்லா இருந்தது, எடுக்கும்போது எடுக்கவே முடியலை. செல்வா முட்டை பொரிச்சா கொஞ்சம் நல்லா வரும் பாப்பா அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் முட்டை உடைச்சு ஊற்றினேன். செல்வா தூங்கி எந்திரிச்சது நேர கிச்சனுக்குள்ள வந்துட்டு முட்டை பொரிச்சிட்டு இருக்கவும் நானும் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கோவப்படுத்திட்டு இருந்தா. போடா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடா அப்படின்னு அடிச்சு பற்றிட்டு தோசை ஊற்றாச்சு. எந்திரிக்கும் போதே பசிக்குது தான் எந்திரிச்சா, அதனால் வேகமாக தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ரவி பரமேஸ்வரி, உங்களுக்கு எப்போ ஹாப்பியாக இருங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கவினியா துருவ் ரக்ஷித். எப்போ ஹெல்த்தியாக